குற்ற உணர்ச்சி மனமாற்றத்தை கொடுக்கட்டும். அக்கா தம்பி 2 பேர் இருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு அழகான வாத்தும் வளர்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அப்பா அம்மா வெளியே போன பிறகு இந்த வாத்தோடு தம்பி விளையாடி கொண்டிருக்கிறார். இந்த விளையாட்டினுடைய இறுதியிலே அந்த வாத்தை கல்லாலேயே அடிக்கிறான். கல்லால் அடிக்கிறது பார்க்கும் பொழுதெல்லாம் வாத்து இவங்கிட்ட தப்பிச்சு போயிட்டே இருக்கு. ஒரு தடவை கல்லால் எடுத்து அடிக்கும் பொழுது தவறுதலாக அந்த வாத்து மேலே பட்டு அந்த வாத்து செத்து போச்சு. அக்காவும் தம்பியும் 2 பேர் சேர்ந்து அந்த வாத்தை அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் புதைச்சிட்றாங்க. அப்பா அம்மா திரும்பி வரும் பொழுது வாத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்த்து போய் சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் முதல் தம்பிக்கு போராத காலம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் அம்மா ஏதாவது வேலை கொடுத்தாங்க அப்படின்னா அக்கா அப்படியே தம்பியை பார்த்து பக் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பிக்கு பேரதிர்ச்சி, பயம். எங்கே அக்கா போய் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லி அந்த வேலை எல்லாத்தையுமே தம்பி செய்ய ஆரம்பித்தான். போக போக அது ரொம்ப நெருக்கடியாக போச்சு. எல்லா காரியத்துக்குமே அக்கா பக் 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 அப்படின்னு சொல்லி அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே போய் அம்மா கிட்ட தான் செஞ்சதையெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளவு தானவா, பரவாயில்ல விடு, இது முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அம்மா அவருடைய குற்றத்தை மன்னித்து விட்டார்களாம். அதற்கு பிறகு அக்கா என்ன சொன்னாலுமே தம்பி கேட்குறதா இல்லை. ஏன் இதுக்கு முன்னாடி என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணின, இதுக்கு மேல் நீ எப்படி என்ன டார்ச்சர் பண்ண முடியும், எப்படி என்னை பிளாக்மெயில் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவோடு இருந்தானாம், மன நிம்மதியோடு இருந்தானாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த ஏரோது மன்னன் இந்த குற்ற உணர்ச்சிக்கு நமக்கெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம். குற்ற உணர்ச்சி முதலாவதாக தன்னிலே சிறந்ததாக இருக்கிறது, நல்லதாக இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய பலவீனத்தினால் நாம் குற்றத்தை செய்யும் பொழுது அந்த குற்ற உணர்ச்சி நம்மை ஒரு புதியதொரு வாழ்க்கைக்கும் புதியொரு மனமாற்றத்திற்கும் நம்மை அழைத்து செல்கிறதோ அப்பொழுது அந்த குற்ற உணர்ச்சி நல்லது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் புனித பேதுரு. தவறு செய்தார், ஆனால் அந்த தவறிற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டார். ஒரு புதிய மனிதராக திருச்சபையினுடைய தலைவராக மாறினார். குற்ற உணர்ச்சி தன்னிலே மிகவும் நல்லது. இரண்டாவது, குற்ற உணர்ச்சி நம்மை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். பலவீனத்தினாலோ அல்லது நம்முடைய இயலாமையினாலோ பாவம் செய்யும் பொழுது அல்லது தவறு செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையுமே இந்த குற்ற உணர்ச்சி நம்மை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் இந்த குற்றத்தை நினைத்து பார்த்து அழுது புலம்பிக் கொண்டு எந்த விதமான மாற்றத்திற்கும் நம்மை உட்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய மன உளைச்சலுக்கு மட்டும்தான் ஆளாக்குமே தவிர எந்த விதமான மாற்றத்தையோ அல்லது நல்லதையோ நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்காது. இதற்கு சிறந்த உதாரணம் யூதாசு இஸ்காரியோத்து. தவறு செய்தான், பாவம் செய்தான், அழுதான், புலம்பினான், கடைசியிலே தற்கொலை செய்து கொண்டான். மாற்றம் வரவே இல்லை. மூன்றாவது, குற்ற உணர்ச்சி நம்முடைய மனதை மழுங்கடிக்கும். பாவம் செய்தாலும் துரோகம் செய்தாலும் குற்றங்கள் செய்தாலும் இதெல்லாம் இன்னும் பெரிய தப்பா, நான் இல்லாத தவறையா நான் செஞ்சுட்டேன், இந்த உலகத்தில் யாருமே இதை செய்ததில்லையா என்று நம்முடைய மனதை மழுங்கடிக்க செய்யும். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அழகாக சொல்வார், there is no sense of sin. நீங்கள் தவறு செய்யும் பொழுது, முதல் முறை தவறு செய்யும் பொழுது அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். அதே தவறை நீங்கள் திரும்ப 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 செய்து கொண்டே இருந்தால் அது குற்றம் என்பதை தெரியாத அளவுக்கு உங்களுடைய மனங்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்படும் என்பார். குற்ற உணர்ச்சி எந்த விதமான சூழ்நிலையும் சட்டை செய்யாமல் இருந்தால் அது குற்றமே இல்லை என்கிற அளவுக்கு நம்முடைய மனம் மழுங்கி போகும். இதற்கு சிறந்த உதாரணம் இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட ஏரோது மன்னன். அரசனாக இருந்தாலும் அவன் செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டியவர் திருமுழுக்கு யோவான். ஆனால் தான் செய்தது தவறு என்று தெரிந்திருந்தாலும் அதை உணர்ந்து கொள்ளாமல் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் தவறை சுட்டிக்காட்டிய திருமுழுக்கு யோவானையும் கொன்று விடுகிறான். அந்த குற்ற உணர்ச்சியாவது இருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் இல்லை. இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான், ஆனாலும் கூட தான் செய்தது தவறு என்று உணர்ந்து கொள்ளாமல் இயேசுவிடம் சென்று அறிக்கையிடாமல் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் வருந்தாமல் தொடர்ந்து அவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து அவன் மீளவே இல்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
நாம் பல நேரங்களில் நம்முடைய பலவீனங்களினால் இயலாமையினால் குற்றத்தை செய்கிறோம், பாவங்களை செய்கிறோம். குற்ற உணர்ச்சியும் நமக்கும் ஏற்படுகிறது. ஆனால் இந்த குற்ற உணர்ச்சி எப்படிப்பட்ட தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறது? மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பாக இருக்கிறதா, அல்லது மன உளைச்சலுக்குள் நம்மை ஆளாக்குகிறதா, அல்லது நம்முடைய மனங்களை எல்லாம் பலுங்கடித்துக் கொண்டிருக்கிறதா? நல்லாயுள் இயேசு என்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.